பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யும்போது நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் தண்ணி எவ்வளோ வைக்கிறது அப்படின்றது தான். இன்னும் சிலருக்கு ரைஸ் குழஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியுன்றவங்க இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா பிரியாணி எப்போ செஞ்சாலும் ரைஸை இந்த மாதிரி தனியாக குக் பண்ணிக்கோங்க. ஒரு 60 to 70% குக் ஆனால் போதும். இந்த 60-70% எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ரைஸை அப்படியே சுடு தண்ணியில் விட்டு எடுத்தால் அது ஒரு 60 to 70% நல்லா குக் ஆயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவியில் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் குக் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதில் நம்ம வடித்த ரைஸை போட்டுடலாம். கிரேவியில் தண்ணி கம்மியாக இருந்தால் நம்ம அரிசி வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லெவல் கரெக்டாக இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறதுன்னா, அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. பிரியாணியை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் இன்னொரு டிப் சொல்லித்தரேன். நம்ம அரிசி வைக்கிற தண்ணியில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. இது சீரியஸாகவே பிரியாணியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் பர்ஃபெக்டான பிரியாணி செய்ய முடியும்.